அகிலம் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம். அனைத்து உலக வாழ் மக்களுக்கும் எமது அகிலம் நியூஸ் ஊடக குழுமம் சார்பாக இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இனி தொடர்வது இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள். நேற்று நள்ளிரவு முதல் அமுலாகும் வகையில் மண்ணெண்ணெய் விலையை மாத்திரம் இலங்கை கனியவளக்கூடு தாபனம் குறைத்துள்ளது. அதற்கமைய மண்ணெண்ணெய் விலை 5 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ள நிலையில் அதன் புதிய விலை 183 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் இனிய எரிபொருட்களின் விலையில் மாற்றம் மேற்கொள்ளாதிருப்பதற்கு இலங்கை கனியவளக்கூடு தாபனம் தீர்மானித்துள்ளது. அதற்கமைய ஒக்டேன் 92 பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலை 309 ரூபாவாகவும், ஒக்டேன் 95 ரக பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலை 371 ரூபாவாகவும் தொடர்ந்தும் காணப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசு ஊழியர்களுக்கான பண்டிகை கால கொடுப்பனவினை அதிகரிக்குமாறு அரசு அதிகாரிகளின் தொழிற்சங்க கூட்டமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளது. 10,000 ரூபாவாக வழங்கப்படும் பண்டிகை கால முற்பணத்தை இம்முறை 40,000 ரூபாவாக அதிகரிக்க வேண்டும் என கூட்டமைப்பு தலைவர் சுமித் கொடிகார கோரிக்கை விடுத்துள்ளார். சமகால வாழ்க்கை செலவுக்கு ஏற்ப 10,000 ரூபாய் பண்டிகை கால முற்பணம் போதுமானதாக இல்லை எனவும் தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதேவேளை பாடசாலை மாணவர்களுக்கு 6,000 ரூபாய் உதவித்தொகையாக வழங்கப்படும் என அரசாங்கம் அறிவித்துள்ளது. சுற்றுலா பயணிகள் கவரக்கூடிய இடமாக நாட்டை மாற்றுவதற்கு தேவையான திட்டங்களை விரைவாக நடைமுறைப்படுத்துமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். இதன்படி கிளீன் ஸ்ரீலங்காவின் திட்டத்தை மீளமைப்பதனூடாக சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவது தொடர்பான செயற்பாடுகள் வலுவடையும் என ஜனாதிபதி மேலும் குறிப்பிட்டுள்ளார். சுற்றாடல் மற்றும் கலாச்சார துறைகள் மூலம் சுற்றுலாவை மேம்படுத்துவது குறித்தும், இந்நாட்டில் சுற்றுலாவை மேம்படுத்துவதில் முறையான மற்றும் முறைசாரா துறைகளில் உள்ள அனைத்து தரப்பினர்களையும் ஒன்றிணைப்பது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டு அரசு பாடசாலைகள் மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளில் 1ஆம் தரத்திற்கு மாணவர்களை இணைத்துக் கொள்ளும் திகதி குறித்து கல்வி அமைச்சு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. சிங்கள, தமிழ் மற்றும் முஸ்லிம் பாடசாலைகளில் 1ஆம் தர மாணவர்களுக்கான வகுப்புகள் எதிர்வரும் ஜனவரி 30ஆம் தேதி வியாழனன்று ஆரம்பிக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை அரசு மற்றும் அரசு அனுமதி பெற்ற தனியார் பாடசாலைகளுக்கான 3ஆம் தவணையின் 2ஆம் கட்ட கற்ற செயல்பாடுகள் எதிர்வரும் ஜனவரி 2ஆம் தேதி ஆரம்பமாகும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. எதிர்வரும் ஏப்ரல் மாதத்துக்குள் உயர்தர பரீட்சை பெறுபவர்களை வெளியிட எதிர்பார்த்துள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமைச்சர் சுந்தர தெரிவித்துள்ளார். மாணவர்களின் கற்றல் செயற்பாடுகளுக்கு இடையில் பல கட்டங்களாக மதிப்பீட்டு நடவடிக்கைகளை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. உயர்தர பரீட்சை பெறுபவர்களை பெற்றுக் கொடுக்க சுமார் 4 மாத காலங்கள் தேவைப்படுகிறது. அதனை மேலும் குறைக்க நடவடிக்கை எடுத்து வருகின்றோம். ஏப்ரல் மாதத்துக்குள் பெறுபவர்களை வெளியிட முடியும் என நினைக்கின்றேன் என்று குறிப்பிட்டுள்ளார். 2025 நிதியாண்டுக்கான ஒதுக்கீடு சட்டமூலத்தை அரசாங்க வர்த்தமானியில் வெளியிடுவதற்கும் அதனை நாடாளுமன்றத்தின் அங்கீகாரத்திற்காக முன்வைப்பதற்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டுக்கான நிதி ஒதுக்கீட்டு சட்டமூலத்திற்கு சட்டமா அதிபரின் அனுமதி கிடைத்துள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. அந்த வகையில் நிதியமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதியினால் முன்வைக்கப்பட்ட பிரேரணைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் கிடைத்துள்ளது. உலகின் மிகப்பெரிய சர்வதேச விமான நிறுவனங்களில் ஒன்றான எமிரேட்ஸ் கொழும்பு மற்றும் துபாயுடைய 2025 ஜனவரி 2ஆம் தேதி முதல் கூடுதல் திட்டமிடப்பட்ட சேவையை இயக்குவதாக தெரிவித்துள்ளது. புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட விமானமானது EK 654 655 செயற்படுவதுடன் அதன் இருக்கை கொள்ளளவை 30 வீதத்தால் அதிகரிக்கிறது. கூடுதல் விமானத்தில் 360 பயணிகளுக்கு இடமளிக்க முடியும். மேலும் 2025இல் சுற்றுலா பயணிகளின் வருகையை கணிசமாக அதிகரிக்கும். இலங்கையின் திட்டங்களுக்கு உதவியாக அமைகிறது.
EK-655 விமானம் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இருந்து இரவு 10 மணிக்கு புறப்பட்டு துபாய் விமான நிலையத்தை அடுத்த நாள் அதிகாலை 1:05 மணிக்கு சென்றடையும். 2025 ஏப்ரல் 1 முதல் புதன்கிழமைகளில் 7வது வாராந்திர விமானம் சேவையில் மேலதிகமாக இணைத்துக் கொள்ளப்படும். எமிரேட்ஸ் தற்போது கொழும்பு மற்றும் துபாய் இடையே 2 நேரடி சேவைகளையும் மாலே வழியாக 3வது தினசரி சேவையையும் நடத்துகிறது. கொழும்பு நகரில் நேற்று முதல் எதிர்வரும் 2ஆம் தேதி வரை விசேட பாதுகாப்பு வேலை திட்டம் அமுல்படுத்தப்பட்டுள்ளது. அதன்படி பாதுகாப்பு பணிகளுக்காக 6000க்கும் அதிகமான போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக மடத்துங்க தெரிவித்துள்ளார். போலீஸ் அதிகாரிகளுக்கு மேலதிகமாக புலனாய்வு அதிகாரிகளும் இதற்காக பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மக்கள் புத்தாண்டையிட்டு கொழும்பு மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் அதிகமாக பயணம் மேற்கொள்வதால் அவர்களின் பாதுகாப்பிற்காக இந்த பாதுகாப்பு திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை வரலாற்றில் அதிகளவான தொழில் நிமித்தம் வெளிநாடுகளுக்கு சென்ற ஆண்டாக 2024ஆம் ஆண்டு பதிவாகியுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. 2024 வருடத்தில் 3,12,836 பேர் தொழில் நிமித்தம் வெளிநாடு சென்றுள்ளதாக இலங்கை பணியகம் தெரிவித்துள்ளது. 1,85,162 ஆண் தொழிலாளர்களும் 1,27,674 பெண் தொழிலாளர்களும் இவ்வாறு தொழில் நிமித்தம் வெளிநாடு சென்றுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கு முன்னர் 2022ஆம் ஆண்டு அதிகளவானோர் தொழிலுக்காக வெளிநாடுகளுக்கு சென்றதாகவும் கடந்த 6 வருடங்களில் 13 லட்சம் இலங்கையர்கள் தொழில் நிமித்தம் வெளிநாடு சென்றுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இடைநிறுத்தப்பட்டுள்ள இலங்கை இந்திய கப்பல் சேவையானது ஜனவரி தொடக்கம் மீண்டும் ஆரம்பிக்கப்படவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் மற்றும் இலங்கை இடையே மிக நீண்ட காலமாக இடம்பெற்று வந்த கப்பல் சேவை கடந்த காலத்தில் நிலவிய யுத்தம் காரணமாக சுமார் 40 வருடங்களுக்கு மேலாகவும் இடைநிறுத்தப்பட்டிருந்தது. கடந்த 2023ஆம் ஆண்டு பல்வேறு தரப்பினரின் பலத்த முயற்சி காரணமாக குறித்த கப்பல் சேவை மீண்டும் ஆரம்பமானது. எனினும் வடகிழக்கு பருவமழை காரணமாக சமீப நாட்களாக குறித்த கப்பல் சேவை இடைநிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் எதிர்வரும் ஜனவரி 2ஆம் தேதி தொடக்கம் இலங்கை இந்திய கப்பல் சேவை மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளதாகவும் அதற்கான முன்பதிவுகள் டிசம்பர் 25ஆம் தேதி தொடக்கம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பதுளை கொழும்பு பிரதான வீதியில் அப்புத்தலை விகாரக்கள பகுதியில் வேன் ஒன்று விபத்துக்குள்ளானதில் 2 உயிரிழந்துள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. அத்துடன் குறித்த வேனில் பயணித்த 10 பேர் காயமடைந்த நிலையில் தியத்தலாவை மற்றும் பெக்கட்டியா ஆகிய வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரேக் தொகுதி தொழிற்படாமையினால் குறித்த வேன் மண்மேடொன்றுடன் மோதி விபத்துக்குள்ளானமை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. அரசு சேவை தொடர்பில் கிடைக்கப்பெறும் முறைப்பாடுகள் தொடர்பில் விசாரணை செய்வதற்கான அலகொன்றை நிறுவுவதற்காக ஜனாதிபதி சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. தற்போது அரசு சேவை தொடர்பில் நாளாந்தம் அதிகளவு முறைப்பாடுகள் பெயர் குறிப்பிட்டும் அனாமதேயமாகவும் ஜனாதிபதி அலுவலகம், பிரதமர் அலுவலகம் மற்றும் மக்கள் பிரதிநிதிகளுக்கும் கிடைத்து வருகின்றன. அரசாங்கம் மீது மக்கள் கொண்டுள்ள நம்பிக்கையை பாதுகாப்பதற்கும் அரசு சேவையில் எதிர்பார்க்கப்படும் சாதகமான மாற்றங்களை மேற்கொள்வதற்காகவும் குறித்த முறைப்பாடுகள் தொடர்பில் விசாரணை நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு பிரதான நீதவான் திலின கமகே திடீரென்று மொரட்டுவை மாவட்ட நீதிபதியாக நீதி சேவை ஆணைக்குழுவினால் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்ற நீதவானாக கடமையாற்றிய திலின கமகே அண்மையில் கொழும்பு பிரதான நீதவானாக நியமிக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் அவரது சகோதரரும் முன்னாள் மகரகம மாநகர சபை உறுப்பினருமான சலோச்சின கமகே அண்மையில் லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டிருந்தார். அவருடன் மேலும் 2 பேரும் கைது செய்யப்பட்டிருந்தனர். அவர்களுக்கு எதிரான வழக்கு கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் நடைபெறவுள்ள நிலையில் திலின கமகே தன்னை அந்த வழக்கில் இருந்து விடுவித்து வேறொரு நீதவான் முன்னிலையில் அவர்களை முன்னிலைப்படுத்துமாறு உத்தரவிட்டிருந்தார்.
இந்நிலையில் தற்பொழுது திலின கமகே நீதவான் பதவியிலிருந்து மொரட்டுவை மாவட்ட நீதிபதி பதவிக்கு திடீரென்று இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். இன்று முதல் அடுத்து வரும் சில நாட்களுக்கு நாட்டின் வடக்கு, வடமத்திய, கிழக்கு மற்றும் உப ஆகிய மாகாணங்களில் நிலவும் மழையுடனான வானிலை சற்று அதிகரிக்கக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இதன்படி கிழக்கு உபா மாகாணங்களிலும் மாத்தளை மற்றும் பொலனறுவை மாவட்டங்களிலும் 75 மில்லிமீட்டருக்கும் அதிக மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. மேல் சபரகமுவ மற்றும் தென் மாகாணங்களின் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் வடக்கு, கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் இடைக்கிடையே மணித்தியாலத்துக்கு 30 முதல் 35 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. திருகோணமலை தலைமையக போலீஸ் பிரிவுக்குட்பட்ட குவாட்லூப் தேவாலயத்துக்கு பின்புறமாக உள்ள கடற்கரை பகுதியில் நேற்று காலை பெண்ணொருவரின் சடலம் கரையொதுங்கியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர் நீர்கொழும்பு டங்கொட்டுவ பகுதியைச் சேர்ந்த 86 வயதுடைய பெண் என அடையாளம் காணப்பட்டுள்ளது. கடற்கரையின் ஓரமாக கைப்பையும் ஆடுகளுடன் கூடிய பயணப்பையும் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. அத்துடன் இவர் திருமணமாகாதவர் எனவும் தெரிய வந்துள்ளது. இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைத்திருங்கள். நன்றி, வணக்கம்.